கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிகள் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையாக தரிசனம் பண்ணிட்டு வரும் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு. அந்த வகையில் இன்று சாய்நாதர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உனக்கான காலத்தை நான் உருவாக்கி விட்டேன், இனி ஒருபோதும் உன்னை கண்கலங்க விட மாட்டேன். எவ்வளோ பெரிய அருள்வாக்கு இல்லை, பிரமாதமான அருள்வாக்கு. நான் கேட்டவுடன் சிலிர்த்தேன், உனக்கான காலத்தை உருவாக்கி விட்டேன். பிரமாதமாக சொல்கிறாரு, இனி ஒருபோதும் உன்னை கண்கலங்க விட மாட்டேன். இதை விட நமக்கு வேறு எதுவுமே தேவையில்லைங்க. ஏன்னா ஒரு மிகப்பெரிய சக்தி, ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது. இந்த ஆசீர்வாதத்தை அருளாக பெற்ற ஒரு 3 பக்தர்களின் அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் சாய்நாதர். அந்த 3 பக்தர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, பெங்களூரை சேர்ந்த ஒரு அன்பு சகோதரர், நம்மிடம் அன்புடன் பாஸ்துடன் பேசிக்கொண்டிருக்க ஒரு சகோதரர். அவருக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இப்போ இந்த பண்டிகையை எப்படி கொண்டாட போகிறோம், பாபா நீங்கள் எனக்கு அருள் கொடுங்கள். ஏன்னா பாபாட்ட பேசிக்கிட்டே இருப்பார் அவர். பாபா வண்டியில் போகும்போது பின்னாடி உட்காந்துருக்கிறதா நினச்சி பாபாட்ட பேசிகிட்டே இருப்பார். காலையில் வாக்கிங் போகும்போது பாபாவை அழைத்து கொண்டு செல்வதாகவே நினைத்து பாபாவிடம் பேசிக்கொண்டே செல்வார். சரி, இப்படி ஒரு அற்புதமான ஃப்ரெண்டுக்கு பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார், அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். அடுத்து பஹ்ரைனை சேர்ந்த சகோதரி சாரதா அவர்களுக்கு, சகோதரி கூட தான் பாபா இருந்திருக்கிறார். சகோதரி அவ்வளோ கொடுத்து வைத்தவர்கள். அவங்க திருமண பத்திரிகை அடிக்கிறாங்க, அதில் ஒரு பிரச்சனை வந்தது. எங்கே வந்ததுன்னு கேட்டால், விசா அப்ளை பண்ணும்போது தான் பிரச்சனை வந்தது. அன்றும் சாய்நாதர் தான் கை கொடுத்தார். அடுத்தடுத்த நிகழ்வு வரிசையாக தாய்மை பரிசு பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். 1, 2 தாய்மை பரிசு. 2 தாய்மை பரிசை பெறும்போதும் சகோதரிக்கு சில பிரச்சனைகள் குறுக்கிடுகின்றன. பாபா கூடயே இருக்கேங்கிறாரு. கூட இருந்தார், அதான் உண்மை, சத்தியமான உண்மை. அது என்ன அற்புதம், அதை நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்படி 2 அற்புதங்கள் பிரமாதம். அப்படின்னா, வெளிநாட்டில் வசிக்கும் ஒரு தம்பதியருக்கு வேலையில் பிரச்சனை. கணவர் வேலையை இழந்தார், மனைவிக்கு வேலையில் பிரச்சனை. எனி டைம் வேலை போகும்னு சொல்கிறாங்க கம்பெனியில். நேர பாபாவின் பாதங்களை பிடித்து கொண்டார்கள். சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் என்ன அற்புதம் நிகழ்த்தியது, அந்த அற்புதத்தை நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்படி பிரமாதமான 3 அற்புதங்களை பாபா நமக்கு கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய அருளாசி. உனக்கான காலத்தை உருவாக்கி விட்டேன். பிரமாதமாக சொல்கிறார் சாய்நாதர். இனி ஒருபோதும் உன்னை கண்கலங்க விட மாட்டேன். சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதையே நீங்கள் பண்ணணும். எதுக்காக பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் லைக் பண்ண யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் அப்படி வைடு கவரேஜாக போகுது. அப்படி போகும்போது இந்த பாபாவின் அற்புதங்களை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் வழிவகை செய்கிறது அந்த லைக். ஒரு லைக் பண்ணலாமே, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டு சொல்லிவிட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, சத்யநாராயண பூஜை பற்றிய ஒரு அறிவிப்பு. பௌர்ணமி தான் நம்ம ஞானசாய் பாபா ஆலயத்தில் சத்யநாராயண பூஜை செஞ்சுக்கிட்டு வராங்க. நிறைய சகோதரிகள் என்னிடம் கேட்டார்கள், குருஜியிடம் கேட்டார்கள், நீங்கள் பௌர்ணமி அன்றைக்கி ஈவினிங் பண்ணுறீங்க, எங்களால் வர முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னதுனால இனி ஒவ்வொரு பிரதோஷமும் காலையில் சத்யநாராயண பூஜை நடைபெறும். காலை 10 மணிக்கு. சந்தோஷமான செய்தி இல்லைங்களா? ஏன்னா எல்லோரும் அட்டன் பண்ணலாம். அதுக்கு பாருங்கள் எப்படி சாய்நாதர் எப்படி ஆசீர்வாதம் கொடுக்குறாரு பாருங்கள். இந்த மாதம் 5ஆம் தேதி 5/9/2025 அன்றைக்கி ஹாலிடே, பப்ளிக் ஹாலிடே, மிலாடி நபி அன்றைக்கி ஹாலிடே. அதனால் எல்லோரும் கலந்து கொள்ளலாம். யாரெல்லாம் ஈவினிங் வர முடியலன்னு வருத்தப்படுறீங்களோ அத்துணை பேரும் இந்த காலையில் நடைபெறும் சத்யநாராயண பூஜையில் பங்கேற்று உங்களது கோரிக்கைகளை சாய்நாதரின் பாதங்களில் சமர்ப்பியுங்கள். அவர் நிச்சயமாக உங்கள் தேவைகளை அருள்வார். இது சத்தியமான உண்மை. வாங்க இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் செய்வோம். முதல் அற்புதம் பெங்களூரை சேர்ந்த ஒரு அன்பு நண்பருக்கு. பாபாவிடம் மனமிட்டு பேசக்கூடிய நண்பர். அவர் எனக்கு மட்டும் நண்பர் இல்லை, பாபாவுக்கும் நண்பர். அவர் ஆஃபீஸ் போகும்போது பாபா என் வண்டியில் ஏறிக்கிங்க அப்படின்னு சொல்லுவார். வண்டியில் போகும்போது பாபாக்கிட்ட பேசிக்கிட்டே போயிட்டுருப்பார். சரி, தினமும் காலைல வாக்கிங் போகும்போது பாபா என் கூட வாக்கிங் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு கிளம்புவார். வாக்கிங்கில் பாபாக்கிட்ட தான் பேசிட்டு போவேன். நான் இதை ரெகுலராக என்னுடைய வழக்கமாக வைத்து கொண்டிருக்கிறேன். இது ஒரு அற்புதமான வழக்கம். இது சாய்நாதரிடம் சொல்லிவிட்டு செல்வது ஒரு வழக்கம், பாபாவை அழைத்து கொண்டு செல்வது ஒரு வழக்கம். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சகோதரர் சொல்லும்போது. இப்போ சகோதரருக்கு ஒரு பிரச்சனை.
இப்போ விநாயகர் சதுர்த்தி வருது, நான் எப்படி கொண்டாட போகிறேன்னே தெரியல, என்கிட்ட காசு இல்லை, நீங்கள் என் ஃப்ரெண்டு தானே, எனக்கு நீங்கள் அருளாசிகளை வழங்குங்கள். பாபாட்ட இப்படி தான் கேட்கணும். இப்படி கேட்டால் பிரமாதமாக செய்வார் சாய்நாதர். அவரிடம் பேசினாலே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப சொல்கிறேன், பாபாவிடம் அமர்ந்து பேசுங்கள், மனம் விட்டு பேசுங்கள். சாய்நாதர் அற்புத மழையை பொழிவார். சகோதரர் வாழ்வில் என்ன நடந்தது பாருங்கள். அன்றைக்கி காலையிலேருந்தே டென்ஷனாக இருக்கார். எப்படி நம்ம விநாயகர் சதுர்த்தி கொண்டாட போகிறோம், எப்படி நம்ம விநாயகர் சதுர்த்தி கொண்டாட போகிறோம், இதே நினைப்பு தான். போய் விநாயகர் போய் விலை கேட்டால் 600 700 இவ்வளோ காசு கொடுத்து விநாயகர் வாங்கணும், அதுபோக எல்லா செலிப்ரேஷனுக்கு உண்டான எல்லாம் வாங்கணும், கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு மேலே தேவைப்படும். பாபா நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, நீங்கள் கூட தான் வரீங்க, நான் கேட்குறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அடுத்த நாள் காலையில் வாக்கிங் போகும்போது பாபாவுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. பாபாக்கிட்ட இதை பற்றியே தான் பேசிக்கிட்டு இருக்கார். விநாயகர் வாங்குறது எப்படின்னு தெரியல, பயங்கர காஸ்ட்லியாக இருக்குது இப்படி சொல்லிகிட்டே இருக்கார். வாக்கிங் போயிட்டே இருக்கார். வாக்கிங் முடிஞ்சு பார்க்கை விட்டு வெளியில் வராரு. ஒரு டேபிளில் நிறைய விநாயகர் அடுக்கி வச்சுருக்காங்க. ஒரு க்யூ ஃபார்ம் ஆகி ஒரு 10-15 பேர் நின்றுட்டு இருக்காங்க. என்னன்னு விசாரித்தா, ஒரு பொதுநல நிறுவனம் ஒன்று எல்லோருக்கும் விநாயகரை பரிசாக கொடுக்கிறார்கள். இவர் கண்களில் கண்ணீரே வந்துருச்சு. இப்போ தானே பாபாட்ட பேசிக்கிட்டு இருந்தோம் அதை பற்றி. பாபா நான் விநாயகர் எப்படி வாங்க போகிறேன்னு தெரிலன்னு சொன்னால், அடுத்த செகண்ட் அதை சேங்ஷன் பண்ணிட்டார் பாருங்கள். அதோடு கூட நிற்கலை, க்யூவில் நின்னார், போயிட்டுருக்காரு, மூவ் பண்ணி போயிட்டுருக்காரு. விநாயகர் கிடச்சா போதும்னு நினச்சவர் அங்கே 2 விநாயகர் இருக்கிறத பார்க்குறாரு. வலம்புரி இடம்புரி 2 விநாயகர் இருக்கிறத பார்க்குறாரு. பாபா எனக்கு வலம்புரி விநாயகர் பெற்றுக் கொடுக்குறீர்களா? இதுதான் மனித மனம். விநாயகர் கிடச்சா போதும்னு நினைப்போம் முதல்ல. அங்கே 2 விநாயகர் பார்த்தோன்னே வலம்புரி விநாயகர் கிடச்சா அப்படி இருக்கும். பாபா அதையும் அருளாசி வழங்குகிறார். கிட்ட போனால் கரெக்டாக இவர் டர்ன் வரும்போது வலம்புரி விநாயகர் தான் கொடுக்குறாங்க. கூடவே ஒரு துர்காமாவும் கொடுக்குறாங்க பாருங்கள். நமக்கு அந்த ஃபோட்டோ அனுப்பி வச்சுருக்காரு. ஆனால் என் கண்களில் கண்ணீரை வர வைத்தார் சாய்நாதர். நீ விநாயகருக்காக தானே நீ என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த, உனக்கு விநாயகரையும் கொடுத்து நவராத்திரி கொண்டாடுறதுக்கு துர்காமாவையும் கொடுத்துருக்கேன், நீ பிரமாதமாக வீட்டுக்கு போனார். அதோடு நிப்பாட்டலனா இந்த விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷனுக்கு என்ன செலவு ஆகுமோ எனக்கு, அது எல்லாவற்றையும் வருமானமாக பெற்றுக் கொடுத்தார் சாய்நாதர். அதுதான் சாய்நாதர். நம் தேவைகளை அருள்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார் சாய்நாதர். நம் தேவைகள் என்னன்னு சாய்நாதருக்கு தெரியும். பிரமாதமாக கொடுப்பார். விநாயகர் தானே கேட்டேன் பாரு, அடுத்த செகண்டு. எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இல்லை? அதுதான் சாய்நாதர். நம்ம கூடவே இருக்கார், நமக்குள்ளே இருக்கார். அதான் உண்மை, நிதர்சனமான உண்மை என்னென்னா நமக்குள்ளே தான் இருக்கார். நம்ம பேசணும்னு நமக்குள்ளே தான் பேசிக்கணும். அழகா பாபா கிட்ட சகோதரர் ஒரு அற்புதமான விஷயத்தை அவன்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டார். தேவைகளை அருள்வார் சாய்நாதர் அப்படிங்கிறத பிரமாதமாக ப்ரூவ் பண்ணார் சகோதரின் மூலமாக. இந்த அற்புதம் இப்படி பிரமாதம்னா, பஹ்ரைனை சேர்ந்த சகோதரி சாரதா அவர்களுக்கு என்ன அற்புதங்க, அமர்க்களப்படுத்துகிறார் சாய்நாதர். சகோதரி கூடவே இருந்திருக்கிறார் சாய்நாதர். பாருங்கள், சகோதரி வாழ்வில் நிகழ்ந்த சிறப்பான அற்புதங்கள் அதை நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை புரிய வைக்கிறார் சாய்நாதர். என் பாதங்களை கெட்டியாக பிடித்துக்கொள், உனக்கு அற்புதங்கள் நிகழுங்கிறது தான் நமக்கு புரிய வைக்கிறார் சாய்நாதர். சகோதரி வாழ்வில் என்ன நடந்தது? சகோதரிக்கு 2008 திருமணம் நடக்குது. பத்திரிக்கை அடித்தாங்க. அற்புதமாக சாரதா SARADHA அப்படின்னு போட்டு பத்திரிக்கை அடித்தாச்சு. அப்போ சகோதரி கவனிக்கிறாங்க, நமக்கு THA தானே போடுவோம், ஏன் DHA போட்டாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ எல்லோரும் சொன்னாங்க, இது பத்திரிகையில் என்னமா இருக்குது, DHA THA அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாதுமா அப்படின்னு சொன்னாங்க. திருமணம் முடிஞ்சிருச்சு பிரமாதமாக. ஆனால் அந்த Tயும் Dயும் தான் பிரச்சனை பண்ண போகுதுங்கிறது சகோதரிக்கு தெரியாது. அப்போது சென்னை வந்துட்டாங்க. கணவர் கிளம்பி துபாய் போயிட்டார். சகோதரி விசாக்கு அப்ளை பண்ணுறாங்க, ரிஜெக்ட் ஆகுது. என்ன காரணம்னே தெரியல. 2வது முறை அப்ளை பண்ணுறாங்க, மீண்டும் ரிஜெக்ட் ஆகுது. சரி இப்போ போய் கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டால், உங்கள் சர்டிஃபிகேட் பேருக்கும் உங்கள் மேரேஜ் சர்டிஃபிகேட் பேருக்கும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, அதை கரெக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் சகோதரிக்கு தூக்கி வாரி போடுது. ஸ்கூல் சர்டிஃபிகேட்லலாம் சாரதா THAன்னு இருக்குது, இங்கே DHAன்னு போட்டு அடிச்சிருக்காங்க பத்திரிக்கை. அந்த பத்திரிகையில் என்ன இருக்கோ அது அப்படியே மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் அடித்து கொடுத்துட்டாங்க. ஆனால் 6 மாதம் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறதுனா, அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கும் நான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன், இந்த பக்கம் விசா ஆஃபீஸுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன், எல்லாம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன், ஒன்றுமே மெட்டீரியல்ஸ் ஆக மாட்டேங்குது. அப்போ தான் நண்பர் ஒருத்தர் என்கிட்ட சொன்னாங்க,
அம்மா, மயிலாப்பூர் பாபா ஆலயத்தில் காலையில் ஒரு அற்புதமான அபிஷேகம் நடக்கும். 4:30 மணிக்கு அபிஷேகம் நடக்கும். நீ அந்த அபிஷேகத்தில் கலந்து கொள். உன் கையால் பாபாவுக்கு பால் அபிஷேகம் பண்ணலாம். நீ பால் அபிஷேகம் பண்ணும்போது பாபாட்ட வேண்டிக்கோ, பாபா எனக்கு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுங்க பாபான்னு வேண்டிக்கோ. நிச்சயமாக சாய்நாதர் அருளாசிகளை வழங்குவார். பாருங்கள் எப்படி யார் மூலமாகவோ ஒரு தகவலை கொடுக்கிறார் சாய்நாதர். சகோதரி அடுத்த நாள் காலையில் ஓடிட்டாங்க நேராக மயிலாப்பூர் பாபா ஆலயத்துக்கு போய் கையெடுத்து வணங்கி, பாபா நான் இப்போ உங்களுக்கு அபிஷேகம் பண்ண போகிறேன், என்னுடைய பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வாருங்கள் பாபா, 6 மாதமாக போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாபாவுக்கு பால் அபிஷேகம் பண்ணும்போது மனதார பிரார்த்தனை செய்கிறார்கள். அண்ணா எவ்வளோ ஆச்சரியம்னா, நான் 6 மாதமாக போராடிக்கிட்டு இருக்கேன், ஒரே வாரத்தில் இந்த பிரச்சனை மொத்தமும் சால்வாகி எனக்கு விசா கிடச்சி நான் துபாய்க்கு கிளம்பிட்டேன்னா. பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? அதுதான் சாய்நாதர். நம்பிக்கையோடு ஒரு பாதங்களை பிடிக்க வேண்டும். அதுதான் நமக்கு புரிய வைக்கிறார் இல்லைங்களா? நம்பிக்கையோடு என் பாதங்களை பற்று, உன்னுடைய பிரச்சனைகளை அத்தனை முடிவுக்கு கொண்டு வருகிறேன்கிறார். இந்த பிரச்சனைக்கு மட்டும் இல்லை, நான் எல்லா பிரச்சனைக்கும் சொல்கிறேன். சகோதரியின் மூலம் நமக்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை கொடுத்துருக்கிறார் சாய்நாதர். என்ன விழிப்புணர்வுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்பெல்லிங் கரெக்டாக பார்த்துக்குங்கிற விழிப்புணர்வை நமக்கு கொடுத்துருக்கிறார். இன்றைக்கெல்லாம் இந்த ஆதார் பேனெல்லாம் ஸ்பெல்லிங் பிரச்சனை வந்ததுன்னா பெரிய பிரச்சனையில் கொண்டு விடுது. அதனால் எல்லோரும் தெளிவாக இருங்க. நான் இப்போ சொன்ன பிறகாவது, பாபா நமக்கு உணர்த்திய பிறகாவது இப்போ எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள். எல்லா ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கா, இனிஷியல் முன்னாடி இருக்கா, இனிஷியல் பின்னாடி இருக்கா, எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள். ஏன்னா இது பின்னாடி நமக்கு எங்கேயோ நம்ம வெளிநாடு செல்லும் போதோ இல்லை வேறு ஏதோ முக்கியமான டாக்குமெண்ட் கேட்கும்போதோ இந்த பிரச்சனையை நமக்கு தலை தூக்கும். அப்போ அலைஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டாம். பாருங்கள் நமக்கு எவ்வளோ பெரிய விழிப்புணர்வை கொடுத்துருக்கிறார் சாய்நாதர் இல்லையா? சாரதா சகோதரியின் மூலமாக ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார் சாய்நாதர். இதை சரி பண்ணி கொள்ளுங்கள் அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக புரிய வைக்கிறார் சாய்நாதர். சரி, சகோதரி இப்போ துபாய் போயிட்டாங்க. சகோதரி பாபாயிடம் கேட்டது ஒரு தாய்மை பரிசு அற்புதமாக அருளினார் சாய்நாதர். சகோதரிக்கு பிரமாதமாக தாய்மை பரிசு கிடைச்சது. அங்கே டெலிவரி பண்ண முடியாது, இந்தியா தான் வரணும், கணவருக்கு லீவு கிடைக்கல, நீ தனியாக தான் போகணுன்ட்டார். சகோதரிக்கு ரொம்ப பயம். நேராக பாபாட்ட தான் உட்காந்தாங்க. பாபா நான் தனியாக போகணுன்னு கணவர் சொல்கிறாரு, உங்கள் படத்தை நான் கையில் வச்சுப்பேன், நீங்கள் கூட வாங்க. பாருங்கள் அற்புதம், பாருங்கள் அழகாக கூட வர்றார் சாய்நாதர். சகோதரி சொல்கிறாங்க, அண்ணா எந்த பயம் இல்லைண்ணா எனக்கு, நான் அற்புதமாக வந்தேன். அங்கிருந்து மதுரைக்கு வந்தேன். மதுரைக்கு வந்த பிறகு எனக்கு டெலிவரி டேட் கொடுத்தாங்க. டெலிவரி டேட் நெருங்க பிபி ஜாஸ்தி ஆகிடுச்சு எனக்கு. மருத்துவர்கள் சொல்கிறார்கள், இவ்வளோ பிபி இருந்தால் கஷ்டமாக, எப்படியாவது குறைக்கணும், நாங்கள் சொல்கிற ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கங்க, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்கன்னு சொல்கிறாங்க. நான் பாபாவின் பாதங்களை தான் கெட்டியாக பிடித்து கொண்டேன். பாபா எனக்கு யாரையும் தெரியாது, உங்களை தான் தெரியும். மருத்துவர்கள் இப்படி சொல்கிறாங்க, குழந்தைக்கு கொடி சுற்றி இருக்குங்கிறாங்க, எனக்கு பிபி ஜாஸ்தியாக இருக்குங்கிறாங்க, எனக்கு அற்புதமாக குழந்தையை பெற்றுக் கொடுங்கள் பாபா, நான் தினமும் உதி கலந்த தண்ணி மட்டும்தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி தினமும் உதி கலந்த தண்ணி குடிக்கிறாங்க. அது ஒரு அற்புதமான மருந்து. அது பாருங்கள், பாபா மீண்டும் நமக்கு ஒரு பிரமாதமான உணர்தலை கொடுக்கிறார். உதி எனும் மாமருந்து ரொம்ப முக்கியம். நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கணும். அப்படி உதி இல்லைன்னு கவலையே படக்கூடாது. திருநீரை உதியாக பாவிக்கலாம். பாபா சொல்லியிருக்காரு, எதை வேணால் உதியாக யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கார். சகோதரி தொடர்ந்து உதி கலந்த தண்ணி குடிச்சிக்கிட்டு வராங்க. அண்ணா ஒரு அற்புதமான நாளில் எனக்கு ஒரு குழந்தையை பெற்றுக் கொடுத்தார் சாய்நாதர். திருப்பி மீண்டும் சகோதரி இங்கேருந்து தனியாக தான் போகிறாங்க துபாய்க்கு பாபாவோடு. பாபா அற்புதமாக கூட போகிறார். நேர துபாய் போயாச்சு. இப்போ சகோதரிக்கு மீண்டும் ஒரு தாய்மை பரிசை கொடுக்கிறார் சாய்நாதர். பாருங்கள், சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ரோட்டில் போயிட்டு இருந்தவங்க விழுந்துட்டாங்க. விழுந்து கணுக்கால் எலும்பில் ஒரு முறிவு வந்துருச்சு. பாபாவை தான் கேட்டாங்க, பாபா என்னை சேஃபாக இந்தியா கூப்பிட்டு போயிடுங்க, ஏன்னா இங்கே மருத்துவம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, என்னை கூப்பிட்டு போயிடுங்க பாபான்னாங்க. பாபா அப்படி ஒரு இக்கட்டான சூழலிலும் சகோதரியை சேஃபாக கொண்டு வந்து இந்தியாவில் சேர்த்தார். இங்கே டாக்டர் யார் தெரியுங்களா? சகோதரி இங்கே டீச்சராக வேலை பார்த்த அந்த ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்டோட அப்பா. அப்படி ஒரு தாய்மை கவனிப்பை என்னை கவனித்தார்னா, எனக்கு தெரிஞ்சு அவர் டாக்டர் இல்லை, அவர் பாபா தான். அவர் அற்புதமாக கவனித்து கொண்டார். நான் நிறை மாத கர்ப்பிணி, எனக்கு காலில் ஆப்ரேஷன் பண்ணார். எனக்கு மே மாதம் கால் ஆப்ரேஷன் நடந்தது. ஜூன் மாதம் எனக்கு 2வது குழந்தையை பெற்றுக் கொடுத்தார் சாய்நாதர். அடுத்த 3 மாதத்தில் நான் நடந்தேன்கிறாங்க சகோதரி. அந்த உதி கலந்த தண்ணி தான் என்னை காப்பாற்றியது. அதான் உண்மை, சத்தியம்.
நம்பிக்கையோடு உதி கலந்த தண்ணியை எடுத்துக்கொள்ளும்போது நம் வாழ்வில் பல அதிசயங்களை நிகழ்த்துவார் சாய்நாதர். அதற்கு பெரிய உதாரணம் சகோதரி சாரதா அவர்கள். ஆனால் இன்றைக்கி அப்புறம் 2 குழந்தைகளை எடுத்துக்கிட்டு நான் ஜம்முன்னு நடந்தே போயிட்டேன். நடந்து நானே தான் நடந்தேன். எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. 3.5 மாதத்தில் நடந்துட்டியம்மா, உண்மையிலே மிகப்பெரிய ஆசீர்வாதம் உனக்குன்னாங்க. எங்கள் அப்பா என் கூட இருக்கார். நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், சாய்நாதர் நம்மோடு இருக்க பயம் எதற்கு, அதான் உண்மை. சகோதரி தெளிவாக சொல்கிறாங்க, உறக்க சொல்கிறார்கள். சகோதரி, என் சாயப்பா என்னோடு இருக்கிறார். நான் கூப்பிடும் போதெல்லாம் ஓடி வந்திருக்காரு, என் கூடயே இருந்திருக்கார். நான் தனியாக இருக்கேன் நான் என்றைக்குமே நினச்சதே இல்லை. நான் அப்பாவோட படத்தை நான் கையில் வச்சுக்கிட்டே இருப்பேன். படமாக இருந்தால் என்ன, விக்கிரகமாக இருந்தால் என்ன, எல்லாவற்றிலும் உயிரோடு இருக்கிறேன்றார் சாய்நாதர் இல்லையா? அதனால் சகோதரி சொல்கிற மாதிரி ஒரு படத்தை, ஒரு குட்டி படத்தை நம்ம பாக்கெட்டில் வச்சுப்போம், நம்ம பர்ஸில் வச்சுப்போம், எங்கேயா ஊருக்கு போகிறோமோ நம்ம பெட்டிக்குள்ளே வச்சுப்போம். சாய்நாதர் நம்மோடு வருவார். எந்த பயமின்றி நம்ம பிரயாணப்படலாம். அவர் தான் தெளிவாக சொல்கிறாரு, உனக்கான காலத்தை உருவாக்கி விட்டேன், இனி ஒருபோதும் உன்னை கண்கலங்க விட மாட்டேன். பிரமாதமாக சொல்கிறார். இப்படி 2 அற்புதங்கள் அமர்க்கலப்படுத்தின சாய்நாதர் 3வது அற்புதம் பாருங்கள், நமக்கு சிலிர்க்க வைக்கிறார் சாய்நாதர். இந்த 3வது அற்புதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெளிநாட்டில் வசிக்கும் ஒரு தம்பதிகள், அவர்களுக்கு வேலையில் பிரச்சனை. கணவர் வேலையை இழந்தார், மனைவிக்கு எனி டைம் வேலை போகுங்கிற மாதிரி நிலைமை. சாய்நாதரின் பாதங்களை தான் பிடித்து கொண்டார்கள். என்ன நடந்தது அதை நம்ம துனி பூஜையின் தரிசனத்திற்கு பிறகு நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். ஞானசாய் பாபா ஆலயத்தில் அற்புதமாக துனி பூஜை செய்து நமக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அந்த துனி பூஜையின் தரிசனத்தை பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். அதன் பிறகு இந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். ஞானசாய் பாபான்னொடனே ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிவிட்டு நம்ம துனி பூஜையை தரிசனம் பண்ணுவோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஞானசாய் பாபா ஆலயத்தில் இந்த நவராத்திரியை ஒட்டி எப்போவுமே சாயி சகசரநாம நட்சத்திர ஹோமம்னு ஒன்று பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரம் வருது இல்லைங்களா, அந்த நட்சத்திரத்திற்கு சாயி சகசரநாம ஹோமம் பண்ணுவாங்க. அந்த ஹோமம் வருகின்ற 7ஆம் தேதி 7/9/2025 ஆரம்பிக்குது. அன்று ஆரம்பித்த ஹோமம் கிட்டத்தட்ட 1 மாதங்கள் 6/10/2025 வரை நடைபெற இருக்கிறது. நான் கீழே குருஜியோட நம்பர் கொடுக்குறேன். உங்களுடைய நட்சத்திரம் என்றைக்கு வருதுன்னு பார்த்துட்டு அன்றைக்கி அந்த ஹோமத்தில் கலந்துக்குங்க. பாபா உங்களுக்கு அருளாசிகளை வழங்குவதற்கு காத்து கொண்டிருக்கிறார். நம் கர்ம வினைகளை போக்குவதற்காகவும், நம் ரோகங்களை நீக்குவதற்காகவும், நம்முடைய பிரச்சனைகளை போக்குவதற்காகவும் சாய்நாதர் காத்து கொண்டிருக்கிறார். இந்த ஹோமத்தில் பங்கேற்று ஞானசாய் பாபாவின் ஆசிகளை பெற்றுக்கொள்ளுங்கள். நான் கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். எல்லோரும் குருஜியை காண்டாக்ட் பண்ணுங்கள், அவர் தெளிவாக உங்களுக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவார். வாங்க இப்போ நம்ம துனிபூஜையின் தரிசனத்தை பெற்றுக்கொள்வோம். सर्वगुणपडान्ते ममोपात्र समस्त दृजयद्वाराः श्री परमेश्वराग्नेताः परमेश्वर प्रीत्यर्थं गोपुरं टीवी सर्वसायी भक्तमहाजनानां सर्वेषां शगकुटुम्बानां श्रीमती देवदूतयाजुलारोग्यैश्वर्याणाम् अभिवर्धेतमरोगदिलगात्रगार्थ्यर्थं धनधान्ये शिक्षन्धान सकल सौभाग्यगार्थ्यर्थं देह आरोग्यदामनसन्तोष साईनाथ परिपूर्ण अनुग्रह प्रसादात् कर्म पितृ शाप पाप निवर्ति प्राप्त्यर्थं व्याधि रोग निवारण प्राप्त्यर्थं मन संकट मन क्लेश निवृत्ति प्राप्त्यर्थं मन संतोषकर प्राप्त्यर्थं कार्य जयकर प्राप्त्यर्थं व्यापार उद्योग तोழில்द्वारे अनेक कोटि लाभकर प्राप्त्यर्थं विद्यार्थीनां विद्याभारंगदा ज्ञान सरस्वती कृपा कटाक्ष फलत्यर्थं साईनाथ गुरुवे नमो नमः बाधारविन्ददो सुधानामध्ये करिष्यामः नादाय नमः ओम लक्ष्मीनारायणाय नमः ओम कृष्णराम शिवमारुध्यादिरूपाय नमः ओम जयस साई नमः ओम गोदावरीधरधटिवादिनी नमः ओम भक्तहृदालदाय नमः ओम सर्वहृदवादिनी नमः ओम भूतावासाय नमः ओम भूतभविष्यद्वर्जिताय नमः ओम कालातीताय नमः ओम कालाय नमः ओम कालकालाय नमः कालदर्पदमनाय नमः मृत्युंजयाय नमः अमर्त्याय नमः ओम मर्त्याभयप्रदाय नमः ओम जीवाधाराय नमः ओम सर्वाधाराय नमः ओम भक्तावण समर्दाय नमः ओम भक्तावण प्रतिंगाय नमः ओम सुरदाय नमः ओम आरोग्य क्षेमदाय नमः ओम धनमांगल्यप्रदाय नमः ओम बुद्धिसिद्धिदाय नमः ओम पुत्रमित्र कलत्रवन्तदाय नमः ओम योगे नमः ओम आपत्बान्धवाय नमः ओम मार्गबन्धवे नमः ओम मुक्तिमुक्तिस्वर्गाभूताय नमः ओम प्रियाय नमः ओम प्रीतिवर्धनाय नमः ओम अन्तर्यामिने नमः ओम सच्चिदात्मे नमः आनन्दाय नमः ओम आनंदाय नमः ओम परमेश्वराय नमः ओम परब्रह्मणे नमः ओम परमात्मे नमः ओम परमशिवाय नमः ओम परमेश्वराय नमः ओम ज्ञान स्वरूपिणे नमः ओम जगदुद्रे नमः ओम भक्तानां मातृनाथपितामहाय नमः ओम
பக்தவை பிரதான நமகாவும் பக்தவராதிநாத நமகாவும் பக்தானுக்கிரக காதராத நமகாவும் சரணாகத வஸ்தராத நமகாவும் பக்தி சக்தி பிரதான நமஹ ஞான விசாக்கியதாத நமஹ பிரேம பிரதான நமகா சம்சய கதி துர்பல்ய பாவகரம வாசனாட்டேகராத நமகா கிருஷ்ணதி பிரதான நமகா கர்ம துந்திரி நமகா சுத்த சுந்தரிதான நமகா குணாதிஜ குணாதிரி நமகா அனந்த கல்யாண குணாத நமகா அமித பராக்கிரம நமகாவும் தேனி நமகாவும் துருதுருடாதேபியா நமஹ அபாரிதான நமகாவும் திருலோகே சத்கந்தே நமஹ சக்கிரதிதான நமகா சுரவடக்கி மூர்த்தி நமகாவும் சுரவடுந்தராத நமகா புரோக்ஷணாத நமகா பகுர்வஷி மூர்த்தி நமஹ திந்தாத நமஹ அருபாதிகாத நமகா சூக்ஷமாத நமகா தர்பாததாமே நமகா மனோவாக தீதாத நமஹ பிரேமமூர்த்தி நமஹ சுலவ துர்லபாத நமகா சகாய சகாத நமகா நாதராத நமதவே நமகாவும் சர்வபாரக் சுகர்மணே நமகா புண்ணிய சிரவண கீர்த்தனாத நமஹ திருதாத நமஹ வாசுதேவாத நமகா சதாமதே நமகா சத்ரநாத நமகா லோகநாதாத நமகா பாவனானகாத நமகா அமிர்தம் சவே நமஹ பாஸ்கர பிரபாத நமகா பிரம்மச்சரிய தபசரியா திருதாத நமஹ சத்ய தர்மபாலநாத நமகா சித்தேஸ்வராத நமஹ சங்கல்பாத நமஹ யோகிதாத நமஹ பகவதே நமகா பக்தவஸ்தராத நமகா சத்புருஷாய நமகா புருஷோத்தமாய நமஹ சேதுபாத நமகா காமாதி சர்வஞான சுந்தரி நமஹ அபேதானந்தான பிரதாத நமகா சமசர்வமத சன்மதாத நமஹ தட்சிணாமூர்த்தி நமகா வெங்கடேஸ்வரமண அற்புதானந்த ஜியாத நமகா பிரம்மணாந்திகராத நமகா சம்சார கௌதுபுட்டேகராத நமஹ சர்வவித்ருதமகா நமகா சர்வாந்தர பகிஸ்த நமஹ சர்வமங்கலஹராத நமஹ சர்வாவீட்டபல பிரதான நமஹ சமர தன்மார்க்க ஸ்தாபனாத நமகா சத்குரு சாய்நாத குருவே நமோ நமஹ அநேக கோடி प्रार्थनांजलिं समर्पयामि राजाधिराजाय प्रजगदाभिनेः ममोदम्बैः श्रवणाय गुरुमाय समेकामं कामकामाजवक्रिमः कामीश्वरोऽपि श्रवणो ददातु वेदादुवै श्रवणाद महाराजाय नमः श्रीनिवासाय विद्महे सच्चिदानन्दाय धीमहि तन्नो सायं प्रचोदयात् सच्चिदानन्दगुरुसायिनाथ गुरवे नमः पञ्चमुखादि आराधनदीपं दर्शयामि ஞான சாய்நாத பரிபூர்ண ஆசீர்வாதம். அற்புதமாக துனி பூஜையின் தரிசனம். இந்த அற்புதமான துனி பூஜைக்காக ஞானசாய் பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, இந்த துனி பூஜையை செய்து கொடுத்த குருஜிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி அடுத்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். இந்த அடுத்த அற்புதத்தின் மூலம் சாய்நாதர் ஆயிரக்கணக்கான பக்தர்களின் கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறார். நீங்கள் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற நிறைய சகோதர சகோதரிகள் இந்த பிரச்சனை தான் சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஆனால் எனக்கு வேலை இழக்கும் அபாயம் இருக்குது, என் ஆஃபீஸில் பிரச்சனை இருக்குது, நான் வேலையை விட்டு நானே நின்றுவேன் போல் இருக்குது. இந்த மாதிரிலாம் நிறைய சகோதரர்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் அத்துணை பேருக்கும் நம்பிக்கை கொடுக்கின்ற வகையில், உங்கள் அத்துணை பேருக்கும் ஆசீர்வாதம் கொடுக்கின்ற வகையில் இந்த அற்புதத்தை சொல்ல வைத்திருக்கிறார் சாய்நாதர். வாங்க இந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். இந்த அற்புதத்தில் வெளிநாட்டில் வசிக்கும் தம்பதிகளுக்கு பாபா நிகழ்த்திய ஒரு பிரமாதமான அற்புதம். கணவர் வேலை இழந்தார், வேலை தேடிக்கிட்டு இருக்கார், கிடைக்கல அவருக்கு. மனைவிக்கு ஆஃபீஸில் பயமுறுத்திக்கிட்டே இருக்காங்க, இன்றைக்கி தான் லாஸ்ட்டு, நாளைக்கு தான் லாஸ்ட்டு, இந்த மாதிரி பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க. இருவரும் பாபாவின் பாதங்களை பிடித்து கொண்டார்கள். எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நான் அவங்கள்ட்ட சொன்ன விஷயம், நான் 2 அமர்ந்தரங்கள் அனுப்புகிறேன், இந்த 2ஐயும் விடாமல் எழுதிக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொன்னேன். 1 சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம், ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம். இன்னொரு மந்திரம், ஓம் ஸ்ரீ சாயி மகாலட்சுமியை நமோ நமக ஸ்திர உத்தியோகம் தேகிமாம். இந்த 2 மந்திரத்தையும் தினமும் 18 முறை எழுதி கொண்டே வாருங்கள், உங்கள் வாழ்வில் அற்புதத்தை நிகழ்த்துவார் சாய்நாதர் சொன்னேன். சகோதரியும் சகோதரரும் நம்பிக்கையோடு எழுதுகிறார்கள். ஆனால் நாங்கள் தினமும், எங்களுக்கு 18 முறையெல்லாம் கிடையாது, நாங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எழுதிக்கிட்டே இருப்போம். நான் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கிறேன், வேலை கிடைக்குமா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் பாபா எனக்கு பெற்றுக் கொடுப்பாருங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு நான் காத்திருந்தேன். நம்ம சேனலில் போடுற துனி பூஜை பார்க்கும்போதெல்லாம் நான் மனதார பிரார்த்தனை பண்ணிப்பேன், என்னுடைய பிரச்சனையை சாய்நாதரின் பாதங்களில் சமர்ப்பிப்பேன். அதற்கு சாய்நாதர் அருளாசி வழங்கினார். ஒரு கம்பெனியில் கான்ட்ராக்ட் ஜாப் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஓடிப்போய் பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன். பாபா எனக்கு கான்ட்ராக்ட் ஜாப் கிடச்சிருச்சு, ரொம்ப நன்றி பாபா அப்படின்னு சொல்லும்போது தான் எங்கள் லாயர் ஃபோன் பண்ணார். அவர்கிட்ட இந்த விஷயத்தை சொன்னால் அவர் ஒரு அதிர்ச்சி தகவலை சொல்கிறார். சார், இந்த நாட்டில் நீங்கள் கான்ட்ராக்டாக வேலை பார்க்க முடியாது, பர்மனெண்ட் எம்ப்ளாயியாக மட்டும்தான் நீங்கள் வேலை பார்க்க முடியும், கான்ட்ராக்டில் வேலை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்னாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டது, மொத்தமாக அப்செட். மீண்டும் பாபா தான், நேர பாபாவின் பாதங்களை பிடித்து கொண்டேன்.
பாபா நீங்கள் வேலை வாங்கி கொடுத்துட்டீங்க, நான் சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் இப்போ இதில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை எங்கள் லாயர் சொல்கிறாரு. நீங்கள் இருக்கிறீர்கள், எனக்கு எந்த பயமும் இல்லை. நான் அந்த ஆஃபீஸுக்கு போகிறேன், இந்த விஷயத்தை அவங்கள்ட்ட சொல்ல போகிறேன். நீங்கள் கூட வாங்க பாபா, எனக்கு உங்கள் ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சாய்நாதரை அழைத்து கொண்டு சகோதரர் நேராக கிளம்பி அந்த ஆஃபீஸுக்கு போகிறார். ஆஃபீஸுக்கு போய் அந்த ஆஃபீஸில் இந்த விஷயத்தை சொல்கிறார். எங்கள் லாயர்கிட்ட பேசினேன், அவர் கான்ட்ராக்டாக வேலை பார்க்க முடியாதுங்கிறாரு. நீங்கள் எனக்கு பர்மனெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்க முடியுமா அப்படின்னு. சரி, லெட்டர் எழுதி கொடுங்க சார், நாங்கள் முயற்சி பண்ணுறோம். அதுக்கு சாத்தியம் இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்துன்னு சொல்லி அந்த ஹெச்ஆரில் சொல்கிறாங்க. லெட்டர் எழுதி கொடுக்குறாங்க. அங்கே கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்து தொடர்ந்து சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம், ஓம் ஸ்ரீ சாய் மகாலட்சுமியை நமோ நமக ஸ்திர உத்தியோகம் தேகிமாம், இந்த ஸ்லோகம் 2 எழுதிக்கிட்டே இருக்கார். அடுத்த 4 மணி நேரத்தில் எந்த விஷயம் சாத்தியம் இல்லைன்னு சொன்னாங்களோ அது சாத்தியமானது. அந்த ஹெச்ஆர்லேருந்து ஃபோன் பண்ணாங்க, உங்களுக்கு பர்மனெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துட்டோம், நீங்கள் நாளையிலேருந்து ஜாயின் பண்ணிக்கலான்னாங்க. கண்களில் கண்ணீரோடு சாய்நாதர் பக்கம் திரும்பி நான் மிகப்பெரிய நன்றியை சொன்னேன்னா, என சாத்தியம் இல்லைன்னு சொன்னதை சாத்தியமாக்குவார் சாய்நாதர். அதுதான் சாய்நாதர். எல்லாருக்கும் சாத்தியம் இல்லாததாக தோன்றும், ஆனால் சாய்நாதரின் ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னா அது சாத்தியமாகும். இங்கே அதுதான் நடந்தது. சகோதரருக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இந்த சந்தோஷம் அடுத்த 1 hour தான் இருந்தது. மனைவி ஃபோன் பண்ணுறாங்க ஆஃபீஸ்லேருந்து, எங்கே இன்றைக்கி ஆஃபீஸில் எனக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க, இன்றைக்கி தான் லாஸ்ட் டேவா, இன்னையோட என்னுடைய வேலை முடியுதான், ப்ராஜெக்ட் முடிஞ்சிருது, நீங்கள் நாளையிலேருந்து வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்கிறாங்க அப்படின்னாங்க. தூக்கி வாரி போட்டது சகோதரருக்கு. மீண்டும் போய் பாபாட்ட உட்காந்துட்டார். பாருங்கள், அதுதான் அற்புதமான விஷயம். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்கிட்ட போய் சொல்கிறது தான் ஒரு அற்புதமான விஷயம். அங்கே சொல்லிவிட்டு நீங்கள் பேசாமல் இருந்தால் போதும், அவர் பார்த்துப்பார் எல்லாத்தையும். சகோதரர் இன்னும் ஒருபடி மேலே போய் என்ன பண்ணுவார், ஒரு லெட்டர் மாதிரி எழுதி பாபாட்ட வச்சுருவாராம். பாபா என் ஆசீர்வாதத்துக்காக காத்திருப்பாராம். நேரு பாபாட்ட போய் உட்காந்தார். மனைவி ஃபோன் பண்ணாங்க, பாபா ஆஃபீஸில் இந்த மாதிரி பிரச்சனைங்கிறாங்க, நான் தொடர்ந்து சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்கிறேன், நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் பாபான்னு சொல்லிவிட்டு நான் ஸ்லோகம் சொல்லிகிட்டே இருக்கேன்னா, அடுத்த 1 hourல மனைவி திருப்பியும் ஃபோன் பண்ணுறாங்க, எங்கள் டீம் லீடர் வந்தார், உங்களுடைய ப்ராஜெக்டை 1 week எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, இன்னும் 1 வாரத்துக்கு நீங்கள் வேலைக்கு வரலாம் அப்படின்னாங்க. பாபா 1 week தான் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கீங்க, ஒரு பர்மனெண்ட்டாக எதாவது பண்ணுங்கள் பாபா அப்படின்னு சொல்லி பாபாட்ட சொல்லிவிட்டு போய் மனைவியை அழைத்து கொண்டு வந்து வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்து மீண்டும் பாபாவின் பாதங்களில் 2 பேரும் உட்காந்து தொடர்ந்து மந்திரங்களை ஜெபித்து கொண்டு வருகிறோம். பாபா என் மனைவிக்கு பர்மனெண்ட்டாக அந்த வேலையை மாற்றி கொடுங்கள் பாபா சொல்லிவிட்டு காலையில் மனைவி கிளம்பி ஆஃபீஸ் போகிறாங்க. ஆஃபீஸ்க்குள்ளே நுழையும் போதே அவங்க ஹெச்ஆர் ஒரு லெட்டரை கொடுக்குறாரு. சகோதரிக்கு தூக்கி வாரி போடுது. இதனால் நேற்று தான் 1 week எக்ஸ்டென்ஷன்னாங்க, இப்போ லெட்டரை கொடுக்குறாங்களே என்னன்னு படித்து பார்த்தா சகோதரிக்கு புது ப்ராஜெக்ட் ஓகே ஆகிடுச்சு. நீங்கள் இனிமேல் பர்மனெண்ட்டாக இந்த ஆஃபீஸ்லேயே இருக்கலாம், உங்களுக்கு புது ப்ராஜெக்ட் கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க. சகோதரி கண்களில் கண்ணீரோடு சாய்நாதருக்கு நன்றி சொன்னார்கள். அதான் உண்மை, சத்தியம். ஏன்னா இவங்க சொல்லியிருக்கிறது ஒரு சுப்ரீம் பவர்கிட்ட, உனக்கான காலத்தை உருவாக்கி விட்டேன், அதானே சொல்கிறார் பாபா இல்லையா? அதனால் நம்ம கவலைப்படக்கூடாது எதற்குமே. இனி ஒருபோதும் உன்னை கண்கலங்க விட மாட்டேன். இந்த வாக்குறுதி கொடுத்த பிறகு கண்கலங்க விடுவாரா? அமர்க்கலப்படுத்துவார் சாய்நாதர். ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் நம்ம கண்கள்லேருந்து வரும். சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி 2 பேரும் சொன்னாங்க. இன்றைக்கு நமக்கு 3 அற்புதங்களை கொடுத்தார் சாய்நாதர். 3 சகோதர சகோதரிகளின் அற்புதங்களை நமக்கு கொடுத்தார். அந்த பெங்களூர் சகோதரர் பாபா கூட ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறவர் இல்லையா? பேசிக்கிட்டே கேட்குறார், நான் என்ன பண்ண போகிறேன், விநாயகர் சதுர்த்தி வருதுன்னா எல்லாத்துக்கும் அரேஞ்ச் பண்ணுறார். என்ன மாதிரி பாருங்கள், என்ன தெய்வம் பாருங்கள், அற்புதமான தெய்வம் அது. அடுத்து சாரதா சகோதரிக்கு அருள் மழை தான், எல்லா விதத்திலும் அருள் மழை சகோதரிக்கு. அடுத்து இந்த வெளிநாட்டு தம்பதிகளுக்கு என்ன ஆசீர்வாதங்க. கணவருக்கு வேலை போயிடுச்சு, மனைவிக்கு வேலை போயிடுமோன்ற பயம், எந்த பயமும் தேவையில்லை, நான் இருக்கிறேன், நீ என் பாதங்களை பிடித்து கொள்ளும்போது உனக்கு அருளாட்சிகள் நான் வழங்குவேன். பாபா தெளிவாக சொல்கிறார். அதனால்தான் தான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கின்ற விஷயம், அவரை நம்புங்கள், அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் பாதங்களை பிடித்து கொள்ளும்போது நமக்கு அருளாட்சிகள் அப்படி பொழிந்து கொண்டே இருப்பார் சாய்நாதர். அடுத்த அற்புதம் பாருங்கள், அமர்க்களமான அற்புதம். 3 சகோதரிகளுக்கு அற்புத மழை தான். மதுரையைச் சேர்ந்த ஒரு சகோதரி கணவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு பாபாவின் பாதங்களை தான் பிடித்து கொண்டிருக்கிறார்கள். மருத்துவர்கள் அங்கே மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரி மருத்துவர்கள்லாம் மருத்துவரின் பாதங்களை பிடித்துக் கொள்கிறார்கள். பாபா சகோதரிக்கு ஒரு புதிய மந்திரத்தை அருள்கிறார். சகோதரி அந்த மந்திரத்தை சொன்னாங்க என்கிட்ட, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது.
சாய்நாதர் பாருங்கள் எவ்வளோ பெரிய அருளாசி இல்லைங்களா? அற்புதமாக சகோதரிக்கு அருள்மொழி பொழிந்திருக்கிறார் சாய்நாதர். அந்த அற்புதத்தை நம்ம அடுத்த எபிசோடில் தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்போல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வ ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். இன்றைக்கி எதற்காக ஸ்லோகம் சொல்கிறோன்னா, இந்த வேலைப்படுத்தும் பாடு. நிறைய சகோதரர்கள் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க, வேலை போயிடுச்சுன்னா வேலை போயிடுமோன்னு பயமாக இருக்குன்றீங்க. அந்த பயமே உங்களுக்கு வேண்டாம். உங்களை அத்தனை பேருக்காக தான் நீங்கள் நம்ம ப்ரே பண்ண போகிறோம். வாங்க ப்ரே பண்ணுவோம். ஷீரடிபுர வாசினம், கருணாமூர்த்தி ஸ்வரூபம், சர்வ ரோக தோஷ நிவாரணம், ஷீரடி சாய்நாதன் தரிசனம், சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.